அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மாரிக்கண்ணு. நான் கரூர் மாவட்டத்தின் வேளாண் அறிவியல் மையத்தில் மண்ணியல் துறையில் தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிகிறேன். நம்ம இன்றைக்கி சாம்பல் சத்து தரக்கூடிய உயிர் உரங்கள், அதாவது பொட்டாஸ் பயோபாக்டீரியா பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஏற்கனவே தலை சத்து தரக்கூடியது, மணி சத்து தரக்கூடியது, சாம்பல் சத்து தரக்கூடியது இருக்குது. இதில் நம்மளுக்கு தலை சத்தும் மணி சத்தும் ஆல்ரெடி எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும். இப்போ தலை சத்து தரக்கூடிய ரைசோபியம், அசோஸ்பெரிலாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய பரவலாக்கம் பண்ணி அதில் ஆராய்ச்சியில் என்ன சொல்லுதுன்னா 50லேருந்து 100 கிலோ வரைக்கும் தலை சத்தை மண்ணில் கொடுக்குது. அதில் மகசூலும் அப்படி தான் 10லேருந்து 30% வரைக்கும் அதிகரிக்குதுன்னு நம்ம சொல்கிறாங்க. அதேமாரி மணி சத்து பார்த்தா பாஸ்போ பாக்டீரியாவும் மண்ணுக்கு கிடைக்க முடியாத நிலையில் உள்ள மணி சத்துக்களை கரைச்சி மண்ணுக்கு கொடுக்குது. அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா, சாம்பல் சத்து தரக்கூடிய நம்ம இந்த உயிர் உரங்கள். அதில் உயிர் உரங்களில் 2 இருக்குது. 2 வச்சு நம்ம இந்த வருஷம் நம்ம கரூர் மாவட்டத்தில் கருப்பூர் தாந்தோணி வட்டாரத்தில் உள்ள கருப்பூர் கிராமத்தில் ஒரு ஆய்வு மேற்கொண்டு, ஏன்னா இது ரெண்டுமே இந்த வருடமும் கடந்த 2019-20ஆம் ஆண்டு ரிலீஸ் பண்ணது. என்னென்னா, நம்ம இது பார்க்க போகிற இது என்ன உயிர் உரம் அப்படின்னா, இது ரிலீஸ் பண்ண இயர் 2020 நம்ம TNI தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் ரிலீஸ் பண்ணாங்க. இதில் உள்ள நுண்ணுயிர் என்ன அப்படின்னா பானியோபேசிலஸ் மியூசிலஜெனியஸ். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நெல்லுக்கு நம்ம இன்றைக்கி ஆய்வு மேற்கொண்டது நெல்லில் நம்ம விதை நேர்த்தியாகவும் பண்ணலாம், மண்ணிலையும் கொடுக்கலாம், இல்லை நாற்றுல கூட பயன்படுத்தலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் விதை நேர்த்தி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கே 250 ml பயன்படுத்த சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அந்த ஸ்டேஜில் கிடைக்கல, மேலுரமாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஒரு 25 கிலோ குப்பை ப்ளஸ் 25 கிலோ மண்ணோட சேர்த்து ஒரு 500 ml ஒரு ஹெக்டேருக்கு நம்ம பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா நாற்றுல கூட நம்ம நினச்சி பயன்படுத்தலாம். இதை பற்றின ஆய்வும் இன்னொரு இது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம NABIM என்ற நம்ம பெங்களூரில் இருக்குது, அதாவது நுண்ணுயிர்களுக்கான விவசாயத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த நுண்ணுயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூரில் இருக்குது. அவங்க ரிலீஸ் பண்ண 2019 ஃப்ரெச்சூரியா அவரென்சியான்னு அவங்க ரிலீஸ் பண்ணது. இதுவுமே மண்ணில் சாம்பல் சத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இது ரெண்டுத்தையும் தான் நம்ம கம்பேர் பண்ணி வயல்வெளி ஆய்வு நம்ம இந்த கிராமத்தில் நெல்லில் பண்ணுறோம். ஸோ என்னென்னா, நம்மளுக்கு பொட்டாஸ் சத்து மிகவும் முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு பயிரோட தரம் ப்ளஸ் நம்ம அதோட எடை அதிகமாகணுன்னா பொட்டாஸ் சத்து ரொம்ப முக்கியம். ப்ளஸ் பூச்சி நோய் தாக்கத்துலேருந்து நம்ம அந்த பயிரை பாதுகாக்கணும் அப்படின்னா, இந்த பொட்டாஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பயிரோட அந்த மேல் இதை தடிமனாக ஆக்கி பூச்சி மற்றும் நோய் தாக்காதவாறு பாதுகாத்துக்குது. ப்ளஸ் எல்லா பயிருக்குமே பயன்படுத்தலாம் இந்த உயிர் உரங்களை. இப்போ தோட்டக்கலை பயிர் ப்ளஸ் எண்ணெய் வித்து பயிர், அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். மெயினாக இது என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நெல்லுனா மணிகளோட எடை அதிகரிக்குது. ப்ளஸ் இல்லை எண்ணெய் வித்து பயிர் கடலை அப்படின்னா பொக்கு கடலை இல்லாமல் நம்ம எண்ணெய் தன்மையை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வாழைன்னு பார்த்தோம் அப்படின்னா, வாழையெல்லாம் ஃபார்மஸ் இந்த குளித்தலை ஏரியா இந்த ஏரியாலாம் அதிகமாக செயற்கை உரம் போடுறாங்க. அதுக்கு ஈக்குவலாக நம்ம இந்த இயற்கை உரமான உயிர் உரங்களை பயன்படுத்துகிறப்ப இது வாழையோட தாரோட எடை அதிகமாகுது, குவாலிட்டி நல்லா பளபளப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நல்ல ஒரு தரமான பொருள் கிடைக்குது. அதே மாதிரி தான் நம்ம காய்கறிலையும் இதை பயன்படுத்தலாம். காய்கறிலையும் இந்த உரங்களை பயன்படுத்துகிறப்ப நல்ல ருசியாகவும் எடை அதிகமான காய்கள் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் மரவள்ளியும் அதே தான், அதிகமாக பொட்டாஸ் உரம் தேவைப்படுற பயிர். ஆனால் நம்மளுக்கு இந்த வருடம் கடந்த வருடங்கள்லாம் பொட்டாஸ் உரங்கள் நிறைய பற்றாக்குறை இருக்குது, செயற்கை உரங்கள். அதனால தான் நம்ம அதுக்கு மாற்றாக இதை பற்றின ஆய்வு பொட்டாஸ் உயிர் உரங்கள்லேருந்து பொட்டாஸ் தரக்கூடிய இந்த ஆய்வு நம்ம மேற்கொண்டோம். இது அனைத்து பயிர்களுக்கும் தரத்தையும் நம்மளுக்கு குவாலிட்டி, அதாவது தரத்தையும் அதோட வெயிட்டையும் அதிகரிக்க பயன்படுது. அது விவசாயிகளாகிய நீங்கள் இந்த இயற்கையில் கிடைக்கக்கூடிய இந்த உயிர் உரங்கள் பொட்டாஸ் சத்தை தரக்கூடிய உயிர் உரங்களை பயன்படுத்தி குவாலிட்டியையும் அதாவது தரத்தையும் பயிரோட எடையும் அதிகரித்து அதிகமாக மகசூல் பெற்று அதிக வருமானம் ஈட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.